இல்லை மக்களை லைவ்ல வந்து எல்லாரும் ஓட்டிட்டு இருக்காங்களாம்ல, இப்படிதான் இருக்கும். அதாவது வந்து வினோத் அண்ணா, கமருதீன், பார்வதி இல்லாத ஷோ எப்படி இருக்கும்னா இன்னைக்கு பாத்தீங்கல்ல இப்படிதான் இருக்கும். முழுக்க முழுக்க வந்து புறம் பேசி கொண்டு இருப்பார்கள்ல. ஸோ இதை தான் இவனுக்கு எடுத்து வந்து ப்ரோமோ பண்ணணும். அதை தவிர வேற எதுவுமே கண்டென்ட் கிடைக்காது. போன வாரமாச்சும் வந்து வியானா அப்படி இப்படி கண்டென்ட் கொடுத்து ஏதோ வந்து கொஞ்சம் ஒரு ஷோ ரன் ஆகிறது ஏதோ ஹெல்ப் பண்ணாங்க. இந்த வாரம்லாம் சுத்தமாக போச்சு. வியானாவும் வீக்கெண்டில் போட்டு அடிச்சு அதே ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னா, அரோரா துஷார் பார்த்தீங்களா, அந்த புனிதமான காதலை பற்றி பேசுகிறேன். அது அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட திவ்யா மற்றும் அரோரா இவங்க உட்கார்ந்து வந்து புறம் பேசி கொண்டே இருக்கிறார்கள். அந்த புறம் பேசுறதுல யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, வெளியேறிய ரெட் கார்டு கொடுத்த பார்வதி கமருதீனை பற்றி தப்பா திரும்ப 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 பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், பார்வதி கமருதீன் பேரை யூஸ் பண்ணாமல் உங்களால் வந்து ஷோ இன்னும் ஒரு 10 நாள் ரன் பண்ண முடியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இவனுக்கு 10 நாள் இல்லை, ஒரு வாரம் கூட பண்ண முடியல. வீக்கெண்டில் பார்வதி பற்றி பேசுகிறாரு, விஜய் சேதுபதி கமருதீனை பற்றி பேசுகிறாங்க, அவங்கள பற்றி ஏவி கிளிப் வருது. ரெட் கார்டு கொடுத்து நீங்கள் தான் வெளியில் அனுப்பிட்டீங்களடா, திரும்ப திரும்ப அவங்க ஏன்டா உங்கள் கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறீங்க. இவனுங்க யூஸ் பண்ணுறது இருக்கட்டும், இவங்க 2 பேரை வச்சு ஒட்டுண்ணி மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் வந்து இவ்வளோ தூரம் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு சிவப்பு கம்பளம் விரித்து எனக்காக வந்து டிடிஎஃப்லாம் கொடுத்துருக்காங்க, நான் ஜெயிக்க போகிறேன்னு ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, அது பாரு கமருதீனை பற்றி திரும்ப பேடாக பேசிக்கிட்டு இருக்கு பின்னாடி. அதில் வந்து எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா வந்து கமருதீனை லைட்டாக ஏற்றியும் பார்வதி வந்து கொஞ்சம் லைட்டாக இறக்கியும் வந்து பேசிக்கிட்டு இருக்குங்க. எதுக்குன்னு கேட்குறேன். அவங்க தான் வெளியில் போயிட்டாங்க. அவங்கள பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, உங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க வேண்டியது இருக்குல்ல. நீ தான் உங்களை வந்து பேட் பீப்புள்ங்கிற. மேடம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, பேட் பீப்புள் வந்து திருந்துறதுக்கு வந்து 2வது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் புரியுது. விஜய் சேதுபதிகள் இது இவ்வளோ விஷயம் பண்ணுறாருல, இது எல்லாமே வந்து அரோராவுக்கு வெளியில் கிரியேட் ஆகிருக்க அந்த பேட் இமேஜ் வந்து உடைக்கிறதுக்காக அவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இந்த விஜய் டிவியை வந்து விலக்கி வாங்கி அப்படியே வந்து அரோராவை வந்து வெளியில் கூப்பிட்டு வரும்போது ஒரு அன்னை தெரசாவாக கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஃபஸ்ட்டு 2 வாரம் துஷாரை வீட்டை வச்சிருந்தீங்கல்ல, அந்த 2 வாரம் ஒரு கண்டென்ட் ஒன்று கொடுத்தாங்களா அரோரா, அதுதான் உண்மை. துஷாரை நீங்கள் வெளியில் அனுப்பினதுனால அதுக்கப்புறம் வந்து கமருதீன் எம்ஜேன்னு சொல்லிட்டு பல பேர் கூட வந்து கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணாங்க. கமருதீன் கூட கண்டென்ட் கொடுக்கும்போது பாரு இடைக்கெல்லாம் இருந்துட்டாங்க, எம்ஜே கூட கண்டென்ட் கொடுக்கும்போது வியானா தடைக்கெல்லாம் இருந்துட்டாங்க. அவ்வளோதானே ஒழிஞ்சு எங்கள் மேடம் உள்ளே இருந்திருந்தாங்கன்னா முழுக்க முழுக்க எக்ஸ்போஸ் ஆகிருப்பாங்க. சரி, இப்போ நான் மேட்டருக்கு வருவோம். என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, பார்வதி கமருதீனை பற்றி பின்னாடி என்ன புறம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, அதாவது வந்து இவங்க பேட் பீப்புள், இவங்கெல்லாம் வந்து இந்த ஷோவில் வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க, இவங்க 2 பேரும் லைக் வந்து ஒரு பேட் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் அரோரா சொல்கிறாங்கங்க, அவங்க வந்து தூய்மையான மங்கை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேதுபதியால் வந்து சொல்லப்பட்ட அரோரா வந்து பாரு கமருதீனை பற்றி பின்னாடி வந்து அரோரா, அதாவது வந்து கமருதீன் இருக்கான் பார்த்தீங்களா, ஸோ அவன் பாரு கூட சேர்ந்ததுனால தான் அப்படி ஆயிட்டான், இல்லைனா வந்து அவன் ரொம்ப தூய்மையானவன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. வெளியில் ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டாங்க, அவங்கள நீங்கள் வந்து எவ்வளோ தரக்குறையாக பேசணும் பேசுனீங்க, திரும்ப ஏன் ஒருத்தவங்களை உயர்த்தி ஒருத்தவங்களை தாழ்த்தி பேசி. ஆல்ரெடி விஜய் சேதுபதி வீக்கெண்டில் கோல்மூட்டி வேலையை தான் பார்த்தான் இருந்தாலும் போயிட்டு கடைசியாக வந்து வெளியில் அனுப்பும்போது கூட பாருவை பற்றி நீ பின்னாடி போய் பாரு, அவங்க என்னென்ன பேசியிருக்கான்னு பாரு, அவங்க கூட சேராத, நீ வந்து தனியாரு, நீ நல்லா ஏண்டா ஒருத்தவங்களை நல்லவங்களா காமிக்கிறதுக்கு ஒருத்தவங்களை ஏன்டா மட்டம் தட்டுறீங்க. அப்படி தப்புன்னா 2 பேரும் தப்புன்னு சொல்லுங்க, சரின்னா 2 பேரும் சரியில்லை. அவங்க 2 பேருமே வந்து என்ன வந்து குழந்தைகளா, அடல்ட் இல்லை அவங்க. அவங்களுக்கு என்ன பேசணும், என்ன பண்ணணும், என்ன நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சு தானே பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது உடனே இந்த மாதிரி திவ்யா மேடம் சொல்கிறாங்க, இதுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன் பாரு, என்ன சொல்லணும், இல்லை ஆக்சுவலாக வந்து பார்வதி கூட சேர்ந்ததுனால தான் அந்த இடத்துல அப்படி நடந்துச்சு, அதாவது வந்து பார்வதி அந்த இடத்துல அப்படி பண்ணுறதுக்கு வந்து கமருதீனோட துணை இருந்துச்சு. இப்போ இந்த சைடு இவங்களே வந்து ஒரு குறை சொல்கிறாங்க, இந்த சைடு இவங்களே ஒரு குறை சொல்கிறாங்க. அந்த கார் இன்சிடென்ட்ல வந்து பாரு வந்து தனியாக அதை பண்ண மாட்டா, கமருதீன் துணையாக இருக்கிறதுனால தான் பாரு இதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வதி கூட சேர்ந்ததுனால தான் கமருதீன் தானா, இல்லைனா வந்து ரொம்ப நல்லவனாக இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இந்த சைடு போயிட்டு வந்து துஷார் இவங்க காலில் விழுந்தாங்கல்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து, அதாங்க சாண்ட்ரா காலில் விழுந்துருப்பாங்களா, அதெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அதாவது வந்து அவங்க 2 பேரும் வெளியேற்றிட்டு ஸ்டில் அவங்கள வச்சு இன்னும் கண்டென்ட் பண்ணி இந்த ஒட்டுண்ணி அப்படிங்கிறது வந்து ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கான ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா, இதுக்கு ஓட் பேங்கே சுத்தமாக கிடையாது. நீங்கள் போய்ட்டு அன்அஃபிஷியல் பார்த்தீங்கன்னா கடைசி இடத்துல இருக்கும் இந்த ஒட்டுண்ணி, அதாங்க நம்ம அரோரா. ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நேற்றுக்கு போயிட்டு வந்து யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லும்பொழுது, எனக்கு வந்து கமருதீனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும், வினுக்குட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இவங்க என்னை வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டாங்க. சரி, நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி வந்து துஷார் வந்தான்ல, துஷாரை வந்து கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி வந்து லவ் கண்டென்ட்லாம் கொடுக்க தெரியுது இல்லை, ஏன் நேற்றுக்கு நீ துஷாருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லவே இல்லை எந்த இடத்துலையும்.
அப்படிங்கிறது என்னோட ஒரு கேள்வி. அப்போ வந்து கமருதீனையும் வினோத்தை மட்டும் சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஓட்டு வேணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஓட் பேங்கிங் வேணும். இவங்க 2 பேருக்கும் வெளியில ஒரு மிகப்பெரிய ஓட் பேங்கிங் இருக்குன்னு தெரியும். இதை யூஸ் பண்ணி உள்ள இருக்கும் போதும் இவங்களை யூஸ் பண்ணி ஒரு கேம் ஒன்று ஆடி இவ்வளவு தூரம் வந்துட்டேன். அவங்க வெளியில போனதுக்கு அப்புறமா அவங்க பேரை யூஸ் பண்ணி அவங்க போட்ட பிச்சையில திரும்ப அவங்களோட ஃபேன்ஸோட ஓட்டை வாங்கிறதுக்காக இவங்க 2 பேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு. நாங்க அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டோம். நீ கமருதீனை பத்தி பின்னாடி என்னென்ன தப்பா பேசியிருக்க, கானா வினோத்தை பத்தி பின்னாடி என்னென்ன தப்பா பேசியிருக்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியும். வினோத்தெல்லாம் லிட்டரலா நீ பின்னாடி பேசும்போது அவர் வந்து ஒரு மனுஷனாவே நீ பேசல. அந்த ஆள் இருக்கானே, அந்த ஆள் ஒரு இதுங்க அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லிட்டு என்னென்ன பேசியிருக்க, ஒரு ஒரு அவரிவர் கூட நீ பேசல. அந்த அளவுக்கு உனக்கு வன்மம் அவர் மேல. லிட்டரலா அவர் வந்து டைட்டில் அடிக்க போறாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கிளிப்ல பேசியிருக்காங்க. அந்த மணி பாக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் எனக்கு டைட்டில் எடுக்கிறாருன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும், அவர் எப்படி எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ டைட்டில் எடுக்கிறாரு, டைட்டில் அடிப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவரை நீ மேனிப்புலேட் பண்ணி பாக்ஸ் எடுக்க வச்சிருக்க. இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இவங்க 2 பேருக்கு நான் இது தேங்க்ஸ் சொல்றேன் இப்படின்னு சொன்னா இவங்க 2 பேரோட ஃபேன்ஸ் வந்து உனக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அப்படித்தானே? ஒருத்த கூட ஒரு ஓட்டு கூட போட மாட்டான். அதுக்கான ஒரு வெளிப்பாடு தான் அன்அஃபிஷியல் லீஸ்ட்ல இருக்க. உன்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தது வந்து நீ வந்து பேடா ப்ராஜெக்ட் ஹை இப்போ வந்து நல்லா தூய்மையானவர்களெல்லாம் ஒன்றும் மாறல. அது முழுக்க முழுக்க விஜய் சேதுபதி இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் நீங்க வந்திருக்க. ஒரு ஹோஸ்ட் ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணா கலையரசன் கூட வின்னர் ஆவான். அவ்வளவுதான் நிலைமை. ஹோஸ்டே சப்போர்ட் பண்றாங்க, விஜய் டிவி சப்போர்ட் பண்ணுது, பிக் பாஸ் டிவி சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாரோட சப்போர்ட்ல வந்த நீ கமருதீனையும் பார்வதியும் பத்தி பின்னாடி பேசுறதுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் உனக்கு கிடையாது. நீ பேசவும் கூடாது. அது உனக்கு வந்து நல்லது கிடையாது. வெளியில வந்து பாரு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு திடீர்னு 80 நாள் 90 நாளா வந்து இவங்க வந்து ஒரு மாதிரி கண்டென்ட் கொடுப்பாங்களா, 10 நாளா வந்து இவங்க பிஆர்லாம் வெளியில உருட்டிட்டு இருக்கானுங்க. இவங்க வந்து யாருங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க, இவங்க லவ்வ பாருங்க, இவங்க எப்படி. இதை பத்தி நான் பேசுறேங்க, அதை நான் டீட்டெயிலா அடுத்த வீடியோல பேசுறேன். இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததுதான் இந்த முழு பிரச்சனைக்கும் காரணம் அப்படிங்கிற வந்து இவங்க 2 பேரும் வந்து ஒரு மாதிரி வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி இவங்க 2 பேரும் பேசுறது ரொம்ப கேவலமா இருக்கு. அவங்கள பத்தி பேசாம, அவங்கள பத்தி பேசின விஷயத்த வந்து டெலிகாஸ்ட் பண்ணாம திரும்ப சொல்றேன், உங்க ஷோவை ரன் பண்ணி காட்டுங்கடா. இல்லைனா இன்னைக்கு மாதிரி தான் வந்து எல்லாரும் ஓட்டிக்கிட்டு இருக்கணும், ஒண்ணுமே கண்டென்ட் இருக்காது. எல்லாரும் உட்காந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற பாடலை பாடாத ஒரு குறைதான் எல்லாரும் அவன் சேர்ந்து உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இதுதான் நண்பர்களே நடந்திருக்கு. அது இல்லாம இவங்க 2 பேருக்கு அந்த புனித காதல் இருக்குல்ல, அதையும் கமருதீன் பார்வதி காதலையும் சேர்த்து கம்பேர் பண்ணி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுறாங்க. அதை பத்தி நான் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பேசுறேன். சேனலை புதுசாக பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் நான் ஏவி.